ஸ்டாப் வரும்போது எல்லாம் பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போய் இறங்க வந்து பிரேக் போட்டாங்க. துறங்கினே வழி வேற தாங்க அழுத்து திறந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டை லாக் ஆயிடுச்சு. அந்த நேரம் கதவு தட்டுறேன், கதவும் லாக் ஆயிடுச்சு. என்னால் முடியலை. எனக்கு அவர் கொடுத்த பேச்சு வார்த்தை தான் தப்பா தெரிஞ்சு. அந்த வழி வேலை துடிச்சிட்டு இருக்கேன். அவர் என்னடானா கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பத்தி வீடியோ போட்டது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் தங்கப்பாண்டி. இப்போ ஜீ தமிழ் சேனலோட சிங்கிள் பசங்க ஷோல நடிகை சாந்தினிக்கு பேரா கலக்கிட்டு வராரு. பலருக்கும் இவங்களோட பேர் பிடிச்சு போகவே இந்த ஷோவையும் ரசிச்சு பார்த்துட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கூமாப்பட்டி தங்கப்பாண்டி ஒரு விபத்துல சிக்கி இருக்காரு. இது இப்ப பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. விருதுநகர் கிட்ட அவருக்கு இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. தங்கப்பாண்டி டீலக்ஸ் பஸ்ல வரும்போது டிரைவர் சடனா பிரேக் போட்டதுனால தங்கப்பாண்டி டோர்ல மாட்டி இருக்காரு. டோரை திறக்க முடியாத காரணத்தினால கம்பி மூலமா டோரை திறந்து மீட் இருக்காங்க. ஆனா இந்த விபத்துல அவரோட தோள்பட்டையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. தங்கப்பாண்டி டிரைவர் கிட்ட ஏன் இப்படி சடனா பிரேக் போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிரைவர் அதுக்கு பதில் சொல்லாம உன்னை பார்த்தா வடக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி இழிவுபடுத்தி இருக்காரு. இதனால போலீஸ்ல டிரைவர் மேல புகார் கொடுத்து இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. இந்த விபத்தால இப்ப தங்கப்பாண்டி சிங்கிள் பசங்க ஷோல கலந்து பாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? என்னாச்சு? என்ன நடந்தது? நான் சென்னை கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்திருந்தேன். வரும்பொழுது ஸ்டூடெண்ட் ஸ்டாப் வந்துருச்சு. ஸ்டாப் வரும்போது எல்லாம் பாத்ரூம் போவாங்க. பாத்ரூம் போய் இறங்க வந்து பிரேக் போட்டாங்க. பிரேக் போட்டதுல நான் பாத்ரூம் போகிறதும் அங்கே முன்னத்துலேருந்து கேட்டில் விழுந்துட்டேன். கேட்டில் வரேன். துறங்கினே வழி வேற தாங்க அழுத்து திறந்துக்கிட்டு இருக்கேன். கேட்டை லாக் ஆயிடுச்சு. டோர் லாக் ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. வழி வேதனை தாங்க முடியாமல் வேதனை ரொம்ப கொடுமையாகி போச்சு. அந்த நேரம் கதவு தட்டுறேன், கதவும் லாக் ஆயிடுச்சு. என்னால் முடியலை. திறந்து ரெண்டாவது கம்பியை கொண்டு அடிச்சு கேட்டை திறந்துட்டாங்க. ஆனால் டிரைவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இவ்வளோ வேகமாக பிரேக் போட்டேன் இப்படி இதாயிடுச்சு கேட்டதுக்கு அவர் என்னன்னா படக்கணா அவனை பார்க்குறதுக்கு வடக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரியா பேசிட்டாரு. எனக்கு அவர் கொடுத்த பேச்சு வார்த்தை தான் தப்பா தெரிஞ்சு. அந்த வழி வேலை துடிச்சிட்டு இருக்கேன். அவர் என்னடானா பிரேக் உள்ள வந்துட்டாங்க, பிரேக் போட்டேன், விழுந்துட்டாங்க. நான் என்ன செய்ய? அப்புறம் அந்த டிரைவர் பேசுனதான் மனசு கஷ்டமா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா அதை நிமிர்ந்துருக்கேன். உங்களுக்கு எது சேவை ஏறணுமா? ஓகே.